அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Sanju மை வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பூந்தி லட்டு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். லட்டு செய்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையே இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். செலவும் கம்மி, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச இந்த லட்டு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லட்டு செய்கிறதுக்கு 1 கப் கடலை மாவு, 1.5 கப் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, முந்திரி, திராட்சை, 1 டேபிள் ஸ்பூன் பூசணி விதை. வாசனைக்கு கிராம்பு, பச்சை கற்பூரம் இதெல்லாம் கூட சேர்த்தலாம். நான் இன்றைக்கி ஏலக்காய் பொடி மட்டும் சேர்த்திக்கிறேன். நெய் 1 டேபிள் ஸ்பூன் போதுமானதாக இருக்கும். அதிகமாக சேர்த்தாத வரைக்கும் நல்லது. இப்போ வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடலை மாவை இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். இப்படி சலிக்கிறதுனால நம்மளுக்கு மாவு கரைக்கும் போது கட்டி இல்லாமல் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சலிச்சு வச்ச மாவில் சோடா உப்பு சேர்த்திக்கிறேன். கலருக்காக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துறேன். உங்களுக்கு வேண்டான்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் கலருக்காக தான் சேர்த்துறோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு கரைச்சிக்கலாம். மாவு இந்த மாதிரி திக்காக கரைச்சிக்குங்க. இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பூந்திக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. சைட்லேயே சர்க்கரை பாகும் செய்ய போகிறோம். சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு 1.5 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி சேர்த்திக்கங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சர்க்கரை கரையிறதுக்குள்ளே நம்ம பூந்தி பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் அளவான சூடில் இருந்தால் தான் பூந்தி அழகாக வரும். இந்த மாதிரி மாவு போட்டோடனேயே மேலே எலும்பி வரணும். இப்போது எண்ணெய் கரெக்டான சூட்டில் இருக்குது. நம்ம பூந்தி பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி கரண்டியில் மாவு ஊற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள். பூந்தி அழகாக விழுகும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றி டேப் பண்ணி விடுங்க. ஒவ்வொரு டைமும் இந்த கரண்டியை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணிலையும் வாஷ் பண்ணி தொடச்சி வச்சுக்குங்க. அப்போ தான் ஹோல்ஸ் எதுவும் பிளாக் ஆகாது. இப்போ பூந்தி பார்த்திங்கன்னா பொரிஞ்சிருச்சு நல்லா. ஓவர் ஃப்ரையும் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி மேலே கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் பொரிச்சுக்கலாம். எண்ணெயோட சூடு மட்டும் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஃப்ரை ஆகிடும். சூடு கம்மியாக இருந்தாலும் மாவெல்லாம் கீழே போய் டெபாசிட் ஆகிடும். அப்புறம் பூந்தியாக இருக்காது. அதனால் எண்ணெயோட ஹீட் வந்து கரெக்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது சர்க்கரையெல்லாம் இதில் கரைஞ்சிருச்சு. ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரை கம்பி பதம் இருந்தால் போதும். நம்மளோட சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. நான் சர்க்கரை பாகு சூடாக இருக்கும் போதே நெய்யும் சேர்த்திக்கிறேன். அதில் பூந்தி பொரிச்ச அதே எண்ணெயில் முந்திரி, திராட்சை ரெண்டையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். முந்திரி இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக இருந்தால் போதும், ரொம்ப பொரிக்க வேண்டாம். திராட்சையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதோட பூசணி விதையை சேர்த்திக்கலாம். பூசணி விதையை நாம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. இப்போ சர்க்கரை பாகும் ரெடி ஆயிடுச்சு, பூந்தியும் ரெடி ஆயிடுச்சு. இது ரெண்டையும் நம்ம இப்போது ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ண போகிறோம்.
நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா அமுத்தி வச்சு ஒரு 3 மணி நேரமாவது ஊற விட்டுருங்க. நான் 4 hours ஊற வச்சுருந்தேன். நடுவில் 2 டைம் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நீங்களே பார்க்கலாம், நல்லா பூந்தி பாகில் ஊறிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். லட்டு பிடிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸ் விருப்பமோ அந்த சைஸில் பிடிச்சிக்குங்க. இந்த மாதிரி டைட்டாக பிடிக்கணும், அப்போ தான் லட்டு உடையாமல் இருக்கும். லட்டு ரொம்ப அழகாக ஷைனிங்காக இருக்குது. இதே மாதிரி எல்லா லட்டும் பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் செஞ்ச மெத்தட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக லட்டு ட்ரை ஆகாது, ஹார்டாகவும் இருக்காது. இதே மாதிரி சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும், உடஞ்சும் போகாது. எல்லாருக்கும் பிடிச்ச அருமையான பூந்தி லட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லட்டு செய்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். இனிமேல் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு, ஃபெஸ்டிவலுக்கு நீங்களே லட்டு செஞ்சு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.